இன்றைக்கான குறிக்கப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட வசனங்களின்படி தெரிந்து கொண்ட தலைப்பு பின்பற்றுதல் ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஆதியிலே கடவுள் மனிதனை சிருஷ்டித்த போது ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர்களோடு அனுதினமும் பெயர் சொல்லி கூப்பிட்டு சம்பாஷணை பண்ணி அவர்களோடு நடந்தார். ஆம், இது நாம் தெரிந்ததே. வீழ்ந்து போன ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்ட பிற்பாடு தம்முடைய அடியார்களை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். மோசேயை பெயர் சொல்லி அழைத்தார். அவ்விதமாக நாம் ஒவ்வொருவரையும் வேதாகமத்திலே பார்ப்போமானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார். தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் மக்களாக பணிகளை கொடுத்தார். ஆனால் பின்பற்றி வா என்று அந்நாட்களிலே அவர் யாருக்கும் சொன்னதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக வந்த பொழுது, தேவ சாயலை அவர் தரித்த அந்த பரலோகத்தின் தேவனாகவே இந்த உலகத்தில் வந்த பொழுது தாம் சந்தித்த மனிதர்களில் சிலரை என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். ஆம், பின்பற்றுதல் என்பது ஒரு மிக அரிதான ஒரு காரியமாகும். ஃபாலோ மீ என்று கூறினார். கம் ஆஃப்டர் மீ என்று கூறினார். ஆண்டவரை பின்பற்றி வாழும் மக்களே ஒருவேளை கிறிஸ்தவர்களாக தகுதி பெறுகிறார்கள். ஆனால் நாம் இந்த நாட்களிலே பார்ப்போமானால் அநேக தருணங்களிலே நம்முடைய ஆத்மீக வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தொடப்பட்டு அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் அவரோடு பேசப்பட்ட மக்களாக வாழும் பொழுது பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். ஆனால் கால போக்கிலே அந்த பின்பற்றுதல் நாம் அநேக தருணங்களிலே அவரை நாம் அழைத்து பின்பற்றுவது போல நம் வாழ்க்கை அமைந்து போகிறது. அவருக்கு முன் செல்லும் மக்களாக நாம் காணப்படுகிறோம் என்றால் அது ஒரு தவறான ஒரு வழி நடத்துதல் ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த காலத்திலும் பின்பற்ற வேண்டும் என்பதே நியதியாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நல்ல மெய்ப்பனாக அறிமுகப்படுத்திய பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்னே வரும் என்கிறார். முன்னே போகாது. ஆடுகளின் பின்னே ஆண்டவர் வரவில்லை. ஆண்டவர் முன்னாக செல்லும் பொழுது ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்னாக போக வேண்டும். அவருடைய சீஷர்களும் அவ்விதமாகத்தான் ஆண்டவரின் பின்பற்றி அவருடைய காலடிகளை பின்பற்றி அவரே நோக்கி பார்த்த பார்வையின் மூலமாக, அவருடைய வழி நடத்துதலின் மூலமாக, அவருடைய சத்தத்தின் மூலமாக கேட்டு பின்பற்றும் மக்களாகவே வாழ கிறிஸ்தவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். இதிலே முதலாவதாக ஆண்டவரை பின்பற்றுவது எவ்விதமாக இந்த உலகத்திலே நடைபெற ஆரம்பித்தது. ஆண்டவருக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானனை நாம் அறிவோம். முதலாவதாக ஆண்டவருடைய
சாட்சியை கேட்டு பின்பற்றும் மக்களாக நாம் ஒரு சில நேரங்களிலே அழைக்கப்படுகிறோம். யோவான் ஸ்நானன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு கூறிய காரியம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று கூறினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே அவன் அவ்விதமாக கூறினான். யோவான் 1:29 இது கூறப்பட்டுள்ளது. மீண்டுமாக அடுத்த நாளிலே 37 இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறினான். இரண்டாவது முறை அவன் சொன்னதை கேட்ட அவனுடைய சீஷர்களில் 2 பேர் சரியான ஒரு காரியத்தை செய்தார்கள். அவரை பின்பற்றினார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவை அடையாளம் காட்டுவதே இவ்வுலகத்தின் மக்களுடைய ஊழியக்காரர்களுடைய கடவுளின் அடியார்களுடைய ஒரே பணியாகும். இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இதோ தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார், இவர்தான் நான் சொன்னவர் என்பதை அடைப்பாக கொண்டு கூறினான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அந்த 2 சீஷர்களும் அவர் பின் சென்றார்கள். ஆம், அவர்களில் ஒருவன் அந்திரேயா. இந்த சம்பவத்தை நாம் அறிவோம். அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு ஆண்டவர் கேட்டார், என்ன தேடுகிறீர்கள் என்று. ஆண்டவரே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? ஆம், எத்தனை அன்பான ஒரு பதில் அல்லவா. ஆண்டவரே எங்கே தங்கி இருக்கிறீர் என்பதின் பொருள் என்னவென்றால், ஆண்டவரே நாங்கள் உம்மோடு தங்க விரும்புகிறோம், உம் பின்னாலே வந்துவிட்டோம், இனிமேல் நாங்கள் உம்மோடு தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தத்தக்கதாக அதை முழுமையாக அங்கீகரித்து தங்கள் வாழ்விலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கேட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை அன்பானவர், வந்து பாருங்கள் என்றார். அன்றைய தினம் அவர்களிடத்தில் தங்கியிருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. நடந்த சம்பவத்தை நாம் அறிவோம். அதை கண்ட அந்த அந்திரேயா அவன் சும்மா இருக்கவில்லை. தன் சகோதரனுக்கு கூறினான், மேசியாவை கண்டோம் என்றான். ஆண்டவரை பின்பற்றும் மக்கள் அமைதியாக இருக்கும் மக்கள் அல்ல. அதிசீக்கிரமாக தங்களுடைய மக்களை அவரிடம் அழைத்து வரும் பணியிலே செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அவனை அழைத்து வந்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்தது, பேதுருவை அழைத்து வந்தது, சீமோனை அழைத்து வந்தது. சீமோன் என்ற பெயரை பேதுருவாக மாற்றத்தக்கதாக ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வந்தவன் ஆண்டவரை பின்பற்றி சென்ற அந்திரேயா சீடனாகும். எத்தனை அற்புதமான ஒரு பணி! ஆண்டவரை நாம் பின்பற்றும் மக்களாக காணப்படுவோமானால் நம் உடன் பிறப்புகளை, நம் உறவினர்களை, நாம் அறிந்தவர்களை, நாம் தெரிந்தவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வரும் மக்களாக காணப்பட வேண்டும். அநேக தருணங்களிலே நாம் ஒருவேளை இதிலே குறைவுபட்ட மக்களாக இருக்கிறோமா என்று இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வீட்டின் மக்களை, நம்முடைய உறவின் மக்களை, நமக்கு அறிந்தவர்களை, தெரிந்தவர்களை, நண்பர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் மக்களாக காணப்படுவோமானால் அவர்களை அழைத்து வரும் பணியிலே நாம் செயல்படும் மக்களாக இருக்கிறோமா? இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சீஷர்களை தெரிந்தளிக்கத்தக்கதாக என்னை பின்பற்றி வாருங்கள் என்று கூறினார். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவே கூறுகிறார். மத்தேயு 4:19 என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று பேதுரு அந்திரேயாவுக்கு மறுபடியுமாக கூறுகிறார். ஒருவேளை அந்த நாளிலே சந்தித்த அந்த 2 சகோதரர்களும் தங்கள் பணிக்கு அவ்வப்பொழுது செய்யும் ஒரு பழக்கத்திலே இருந்திருந்ததனால் அவர்களை கண்ட ஆண்டவர் விடவில்லை, மீண்டுமாக கூப்பிடுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். தொடர்ந்து இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்திலே பார்ப்போமானால் 4:20 அவர் யாக்கோபையும் யோவானையும் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்களையும் அழைத்த ஆண்டவருடைய அழைப்பை கேட்ட அவர்கள் தங்கள் தகப்பன், கூலி ஆட்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள் என்று வேதம் கூறுகிறது.
தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மத்தேயு என்னும் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒரு ஆயக்காரனை பார்க்கிறார். அவனை கூப்பிடுகிறார், எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று கூறப்பட்டுள்ளது. யோவான் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஆம், உடனே அவன் பிலிப்பு என்ற அந்த மனிதன் ஆண்டவரை பின்பற்றினான். ஆண்டவருடைய சீடர்களிலே 12 பேர்களிலே 6 பேரை அற்புதமான என்னை பின்பற்றி வா என்ற அற்புதமான அன்பான அழைப்பினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்தார். ஆம், அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றினார்கள், இறுதி வரை பின்பற்றினார்கள். ஆண்டவரோடு உண்ணவும் உறங்கவும் அவரோடு பயணிக்கும் அந்த மேலான அற்புத அந்த உலக பயணத்திலே அதிகாரம் பெற்ற மக்களாக செயல்படவும் ஆண்டவர் அவர்களை தெரிந்தளித்தார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் உடனே பின் சென்றார்கள். ஆண்டவரை பின்சென்ற மக்கள் அநேகம் ஆயிரம் பேர் என்பதை நாம் அறிவோம். அநேக தருணங்களிலே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆயிரம் மக்கள் ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அனைத்து மக்களுமே அந்த பின் சென்ற பணியிலே முழுமையான மனதுடன் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் மக்களாக அவருடைய சித்தத்தின்படி பின் சென்றார்கள் என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அதே மக்கள்தானே ஆண்டவராகிய இயேசுவை வாழ்த்தின மக்கள், போற்றி புகழ்ந்த மக்கள், தேவனை மகிமைப்படுத்திய மக்கள், ஓசன்னா என்று கூறிய மக்கள் தாமே சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூட கூவினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி பின்பற்றும் மக்களாக காணப்படுவோமானால் ஒன்று நாம் அழைக்கப்பட்ட அந்த சீஷர்களை போல நாம் செயல்பட வேண்டும். அல்லவென்றால் உலகத்தை சார்ந்த ஒரு சூழலிலே உலக மக்களை போல நேரத்திற்கு தக்க விதமாக ஆண்டவருக்காக சில நேரம், உலகத்திற்காக சில நேரம் என்று வாழும் மக்களாக வாழ வேண்டும். எவ்விதமான வாழ்க்கையை நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் தம்மை பின்பற்றி வா என்று கூறின மக்கள் அனைவரும் பின்பற்றினார்களா என்று பார்ப்போமானால் இல்லை என்பதற்கான ஆதாரமும் வேதாகமத்தில் உள்ளது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை குறித்த ஒரு சம்பவம் கூறப்பட்டுள்ளது. இது நாம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமே. ஆனால் இதில் முக்கிய பகுதி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்திலே நான் பிரவேசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த வாலிபனுக்கு கூறியதை கேட்டவன் என்னத்தை கூறினார் என்றால், உன் ஐஸ்வர்யத்தை எல்லாம், உன் சொத்தை எல்லாம், உன்னுடைய காசு பணம் எல்லாவற்றையும், உன் சம்பாத்தியத்தை எல்லாம் நீ விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்றார். அவைகளெல்லாம் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த உலகத்திலே வாழும் சுபீட்சமாக ஐஸ்வர்யமுள்ள ஒரு மேலான நிலையிலே வாழும் வாலிபனே, நீ வந்து கேட்டது மிக நல்ல காரியம். கற்பனைகளை கை கொள்கிறாய், மிக நல்லதுதான். ஆனால் நீ பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமானால் இவைகள் ஒன்றும் உதவாது. நீ செய்ய வேண்டியது வேறொரு காரியம் உண்டு. நீ கற்பனைகளை பின்பற்றினாலும், நியாய பிரமாணத்தை கை கொண்டாலும், கடவுளுடைய எல்லா விதமான கட்டளைகளை நீர் பிசகாமல் வாழ்விலே நடப்பித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளான வாழ்விலே ஒரு பெரிய குறைவு உண்டு. அந்த குறைவின்படி நீ உன்னை முற்றிலுமாக வெறுத்து உனக்குள்ளதை எல்லாம் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த மகன், ஐஸ்வர்யமுள்ள அந்த வாலிபன் மிகுந்த துக்கத்தோடு சென்று விட்டான் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் அழைக்கும் அழைப்பு எல்லாருக்கும் உரித்தாகும். இந்த உலகத்திலே வாழும் அனைத்து மக்களையும் அவர் அழைக்கிறார். தம்மிடம் வரும் அனைத்து மக்களையும் அவர் அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கு அவர் கொடுக்கும்
வழிமுறைப்படி நாம் செயல்படாவிட்டால் துக்கத்தோடு சென்று போன அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை போலத்தான் மக்களில் அநேக தங்கள் வாழ்வின் முறைகளிலே துக்கத்தோடு செயல்படும் மக்களாக காணப்படுகிறார்கள். ஒருவேளை நேரடியாக ஆண்டவருடைய இடைபாடு இல்லை என்றாலும் அவர் தம்முடைய சித்தப்படி மக்களோடு இடைபடும் பொழுது அவைகளை கேளாமல் அவைகளை உதறி தள்ளிவிட்டு பழைய வாழ்க்கையே போதும் என்ற நிலையிலே கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அது உண்மைதான். நம்முடைய நிலைமையை நாம் அன்போடு ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பை உதறி தள்ளி போன ஒரு வாலிபன். மற்றொரு சம்பவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றத்தக்கதாக மனமுள்ள ஒரு மனிதனை காணலாம். உம்மை பின்பற்றுவேன், ஆனால் நான் முன்பு போய் சில காரியங்களை முடித்துவிட்டு தான் உம்மை பின்பற்றுவேன் என்று கூறினான். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் முதல் 62ஆம் வசனம் வரை இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் போய் என் வீட்டில் உள்ளவைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு பிற்பாடு வருகிறேன் என்று கூறினான். வீட்டில் உள்ள எல்லா விதமான என்னுடைய வாழ்வுக்கு அடுத்த காரியங்களை நான் அனுபவித்த பிற்பாடு உம்மை பின்பற்றுவேன் என்றான். ஆண்டவர் கூறினார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவருடைய அழைப்பு எப்பொழுதுமே உடனடியாக செயல்படுத்த வேண்டியதான ஒரு அழைப்பாகும். கால தாமதத்துக்கு அது உரியதல்ல. நம்முடைய விருப்பப்படி நம்முடைய நேரங்களின்படி காலங்களின்படி நமக்கு வசதியின்படி ஆண்டவரை பின்பற்றும் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது உசிதமான காரியம் அல்ல, அது சரியான காரியம் அல்ல. அந்த மனிதன் நான் வரமாட்டேன் என்று கூறவில்லை, ஆனால் நான் வருவதற்கு முன்பாக எனக்குரிய சில காரியங்கள் உண்டு என்று வரிசைப்படுத்த ஆரம்பித்தான். அதுதான் தவறாகும். நம்முடைய எல்லா தேவைகளை அறிந்த ஆண்டவர், பொறுப்புகளை அறிந்தவல்ல ஆண்டவர், நம்முடைய எல்லா விதமான பணிகளை அறிந்தவல்ல ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று அழைக்கும் அழைப்பிலே ஆதாரமாக அவர் எல்லாவற்றையும் தரும் ஆண்டவராக, பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவராக, எல்லாவற்றையும் அவர் முழுமையாக அவர் கரத்திலே வைத்து அதை வழிநடத்தும் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நம்பாமல் இருப்போமானால் இவ்விதமாகவே காலம் தாழ்த்தும் மக்களாக நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க நேரிடும். அந்த மனிதனை போல, அந்த 2 மனிதர்களை போல நாம் ஒருவேளை காரண காரியங்களை சொல்லி ஆண்டவரை பின்பற்றும் வாழ்விலே தாமதம் செய்வோமானால் ஆண்டவர் திட்டவட்டமாக கூறுகிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று கூறினார். கடைசியாக ஒரு சம்பவத்தை நாம் காண அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியான ஒரு அழைப்பிலே பின்பற்றின மக்களாக நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆனால் சில தருணங்களிலே ஆண்டவர், நம்முடைய அன்பின் ஆண்டவர் வேறு விதமாக செயல்படுபவராக இருக்கிறார். அவரை பின்பற்றாத ஒருவனை அவருடைய சீஷர்கள் பார்த்தார்கள். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால் ஆண்டவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறான். இந்த சீடர்களுக்கு ஒரே கோபம் என்று தான் நினைக்கிறேன். ஆகவே தான் அவர்கள் ஆண்டவரிடம் வந்து அவனை குறித்து பிராது பண்ண ஆரம்பித்தார்கள், குற்றம் சொல்ல ஆரம்பித்தார்கள். நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் இருந்தான், அவனை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே, நம்மை பின்பற்றாததினால் அவனை நாங்கள் தடுத்தோம். அவர் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதை, அற்புதங்களை செய்வதை கண்டு தடுத்தோம் என்று கூறினார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியத்தை கூறினார். ஆம், நீங்கள் அவனை தடுக்க தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியது, அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார் என்று வேதம் கூறுகிறது. மார்க்கு 9:38 அதையே தான் கூறுகிறார். ஆம், அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் தடுத்தோம் என்றதற்கு
ஆண்டவர் தடுக்க வேண்டாம் என்று கூறினார். உண்மை என்னவென்றால் ஆண்டவர் இன்றும் கூட எத்தனை ஆயிரமான மக்களை அவருடைய சித்தத்தின்படி தொடும் ஆண்டவராக, ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு, ஆண்டவரை பின்பற்றும் மக்களாகிய நம்முடைய கண்களுக்கு அவரை பின்பற்றவில்லை என்ற ஒரு பார்வைதான் மிஞ்சும். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே எத்தனை மக்கள் அவருடைய பணியை செய்யத்தக்கதாக, அவருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே அற்புதங்களை, அடையாளங்களை, சாட்சியாக வாழும் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காணும் பொழுது தடுக்க வேண்டாம், நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று கூறுகிறார். என் பட்சத்தில் இருக்கிறான் என்று கூறுகிறார். அதற்கு நாம் துதி செலுத்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய பார்வை குறைவானதாகும். சீஷர்களை போல நாம் ஒருவேளை சில தருணங்களிலே செயல்படும் மக்களாக காணப்படுவோமானால், இவர்கள் செய்வது சரியில்லை என்ற நிலையிலே நாம் நம்முடைய எண்ணங்களை சிதற விடுவோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நமக்கு கூறுகிறார், அவன் நமக்கு தீது செய்ய மாட்டான், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறார் என்று கூறுகிறார், என் பட்சத்தில் இருக்கிறான் என்று கூறுகிறார். எத்தனை அன்பான ஆண்டவர் அல்லவா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மக்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மை நேரடியாக அவிதமான அழைப்பை கொடுக்காவிட்டாலும், ஏதா ஒரு விதத்திலே நம்முடைய வாழ்வை ஆண்டவர் தொட்டு நம்மை அன்போடு அழைத்திருக்கிறார். என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று அழைத்திருக்கிறார். நாம் பின்பற்றாத தருணங்களிலே, நாம் ஒருவேளை விலகி போகும் நேரங்களிலே, ஆண்டவரை விட்டு தூர போகும் சமயங்களிலே அற்புதமான அந்த குரலை நாம் கேட்பது இல்லையா? என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு கிரயம் செலுத்தியே ஆக வேண்டும். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்கிறார். தன்னைத்தான் வெறுத்து என்பது ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வசனத்தின் ஒரு பகுதியாகும். நாம் நம்மையே வெறுக்க வேண்டும் என்று கூறுகிறார். நாம் நம்மையே நேசிக்க வேண்டும் என்று இந்த உலகம் கூறுகிறது. இந்த உலக வழக்கின்படி நாம் பார்ப்போமானால், நம்மை நாம் நேசிக்காவிட்டால் நம்மை யாருமே நேசிக்க மாட்டார்கள் என்பதே உலக வழக்காகும். ஆனால் ஆண்டவர் திட்டவட்டமாக கூறுகிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல என்று கூறுகிறார். நம்மை நாம் வெறுக்கும் மக்களாக, நம் தேவைகளை நாம் முதன்மையாக கருதாத வாழ்வை நடத்தும் மக்களாக, நம்மையே நாம் முதன்மையாக கொண்டு நம்முடைய பெருமை, நம்முடைய ஒருவேளை பணிகள், நம்முடைய ஊழியம், நம்முடைய பக்தி, நம்முடைய ஒப்படைப்பு, நம்முடைய ஒருவேளை பல்வேறு விதமான இந்த பணிகளுக்காக அர்ப்பணித்த உழைப்புகள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒதுக்கி வரும் பொழுதுதான் இவைகளுக்கு மேலாக ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கின மக்களாக, அவரை நாம் பிரியப்படுத்தத்தக்கதாக இந்த உலகத்திலே வாழ அர்ப்பணித்த மக்களாக, நம் தேவைகள் அல்ல, நம் சுகபோக ஒரு வாழ்வின் நிலை அல்ல, அவைகளுக்கு மேலாக வெறுத்த நிலையிலே நம் சிலுவையை நாம் சுமந்த மக்களாக, ஆண்டவருடைய சிலுவையை அல்ல, அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நமக்காக ஒரு சிலுவை நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அநேக தருணங்களிலே நம்முடைய வாழ்விலே சிலுவையை தூக்க அஞ்சுகிறோம், சிலுவையை சுமக்க அஞ்சுகிறோம். சிலுவையை சுமந்து கொண்டு தான் வர வேண்டும் என்று கூறுகிறார். அதுதான் ஆண்டவருக்கு ஒப்படைத்த வாழ்வின் அந்த மேன்மையாகும், ரகசியமாகும். அன்போடு அழைக்கும் நம் ஆண்டவரை அவருடைய சத்தத்தை கேட்கும் மக்களாக மாத்திரமல்ல, நம்மை நாமே, நம்முடைய தேவைகள், சுயம், இவைகளை வெறுத்த மக்களாக, நமக்காக நியமிக்கப்பட்ட ஆண்டவர் கொடுக்கும் சிலுவையை சுமந்த மக்களாக,
அவருடைய அழைப்பை ஏற்று இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது அன்பான ஆண்டவர், நம்மோடு இருக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆச்சரியமாக, அற்புதமாக நம் வாழ்விலே செயல்படுத்தி தம்முடைய நாமத்தை நம்மிலே மகிமைப்படுத்த சித்தம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் மக்களாக, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட மக்களாக, அவருடைய வல்லமையால் செயல்படும் மக்களாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். அத்தகைய வாழ்வை நாம் பெறத்தக்கதாக மீண்டுமாக நம்மை நாமே அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் உம்மை பின்பற்றுவேன் என்று கூறுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை பின்பற்றும் வாழ்விலே, உமக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்த வாழ்விலே மீண்டுமாக நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்க தேவையான இந்த நேரத்தை அருள் செய்தீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குறைவுகளை அன்பின் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம் ராஜா. தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கத்தக்கதாக உம்முடைய காயப்பட்ட கரம் நீட்டி எங்களை தொடும். உம்முடைய அன்பின் கரம் நீட்டி எங்களுக்கு தொடும். அழைத்த ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும். அழைத்த ஆண்டவரே நாங்கள் விழுந்து போகாதபடி உம்முடைய கரத்தினால் எங்களை பிடித்துக் கொள்ள ராஜா. அழைத்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி வரத்தக்கதான வல்லமையை நீர் அருள் செய்யும் அப்பா. எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென்.